ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு நம்ம மகா சூர்யாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூட்டு வந்து நிற்க வச்சாங்க தனியாக. ஏன்ப்பா இப்படி தனியாக கூட்டு வந்து நிற்க வச்சேன்னு பார்த்தா, நம்ம ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் பொடுக்குன்னு காலில் சண்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பொதுக்குன்னு காலில் விழுந்துட்டாரு. என்னடாப்பா இப்படி காலில் விழுந்துட்டியேன்னு சொல்லி பார்த்தா, கொஞ்ச நேரம் கழிச்சு என்னதான் மேஜிக் நடந்துச்சு சொல்லுன்னு சொல்லி கேட்க, இருங்க வெயிட் பண்ணுங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட வந்து கேட்டால் நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. என்னையா நடக்குது இங்கே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. டைவர்ஸ் ஆனவங்க எப்படி சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு சூர்யா மகாட்ட கொஷின் கேட்க, டைவர்ஸோ ஏதோ இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்குள்ள இப்போ குழந்தை இருக்குங்க, அவங்க கன்சீவா இருக்காங்க, அதனால இவங்க மனமாறிட்டாங்க, வாழ்க்கையை சேர்ந்து வாழ போறாங்க அப்படின்றாங்க. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க தான் முடிவு பண்ணணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள மூணாவதாக ஒரு ஆள் போனால் கண்டிப்பாக பிரச்சனை பெருசாகும் சொல்லிட்டாங்க. உண்மைதானே. இப்போ யாராவது மூணாவது மனுஷன் இங்கே உள்ளே பூந்து குட்டையை குழப்பறதுக்குலாம் நம்ம லைஃப்பை நம்மளே வாழ்ந்துருவோம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அதாவது சரிப்பா இதெல்லாம் நடந்தது சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராஜலட்சுமி ஒரு பக்கம் பயங்கரமாக அப்செட்டில் இருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்டால், அவங்களோட ஆனிவர்சரி வீட்டில் உள்ள எல்லாரும் மறந்துட்டாங்களாம். இங்கே வீடே டெக்கரேஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே உள்ள நுழைய டபக்குன்னு வெடிக்குதுங்க. என்னன்னு பார்த்தா சர்ப்ரைஸா, ஐயோப்பா பேர் எதிர்ச்சி கொடுத்துட்டீங்கடாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மொத்த குடும்பம் சேர்ந்து ஹாப்பியாக கேக் வெட்டிட்டு இருக்க. என்னடா அது பிரச்சனை பெருசாக வெடிக்கலையே, இன்னும் ஒன்றும் என்டர்டைன்மெண்ட் சீன் வரலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. டபக்குன்னு போலீஸ் வந்து நிற்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா, ஒருத்தவங்க இறக்கும் போது சொல்லிட்டு போனாங்க இந்த வீட்டு குழந்தைன்னு சொல்லிட்டு, அதனால நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய கூட்டு வந்து நிற்க வச்சாங்க. நம்ம ஐஸ்வர்யா சந்தேகப்படுறாங்க, உங்கள் ஜாட மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, டே நான் தான் கிடைச்சனாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.